என்னடா உன் பிரச்சனை? எதுக்கு நீ பாட்டுக்கு வந்து என் சட்டையை பிடிக்கிற? எனக்கு அப்பவே உன் மேல டவுட் வந்துச்சுடா. அது இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு. என் கணிப்பு என்னைக்குமே தப்பானதே கிடையாது. இப்ப நீ என்னதான்டா சொல்ல வர? இப்ப எதுக்கு நீ சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? டேய், நீங்க 2 பேருமே போலீஸ் தானே? அன்னைக்கு இந்த ரூம்ல துப்பாக்கிய பார்த்தப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, நீங்க போலீஸ் தானே? இது அந்த பபுள் துப்பாக்கியவா சொல்ற? அது எங்க ரூம்ல இருந்ததுனால எங்களை போலீஸ் முடிவு பண்ணிட்டியா? டேய் நல்லா இருக்குடா. சரி, இன்னும் வேற என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்க? எல்லாத்தையும் இப்பவே சொல்லிரு. என்னது கற்பனையா? டேய் சும்மா சமாளிக்காதடா. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. நேற்று கார்டன்ல இருந்த அந்த சிலை நீங்க கொண்டு வந்ததுதான்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்றா, அது உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? அது உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? கபிலா, என்ன சில நாங்க இப்ப கொண்டு வந்தோம்? நீ சொல்றது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. புரியல? யோ யோ இங்க வாயா. இந்த வர பாத்துட்டு இருக்க, சொல்லியா? அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தப்போ அந்த சிலை இருக்கிற பேக நீங்க எடுத்துட்டு வந்ததை நான் பார்த்தேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் உங்க ரூமுக்கு வந்து பார்த்தப்போ அந்த சிலையை நான் பார்த்தேன். உங்களை மாட்டி விடுறதுக்காக தான் நான் தான் அதை எடுத்து கொண்டு போய் மறைச்சு வச்சேன். அப்பதான் உண்மையிலே சிலை காணாம போயிடுச்சு. இந்த விஷயம் சிவாக்கு தெரிஞ்சா சிவா என்ன அடிப்பான்னு பயந்துதா நான் இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணேன். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே சிலை எடுத்துட்டு வந்து வச்சிருப்பீங்க. ஆமா, நாங்க தான் சிலையை எடுத்துட்டு வந்தோம். ஆனா அந்த சிலை இங்கதான் இருக்கு.